உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. யோகாவில் எத்தனை ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க? 5 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேங்க சிவா. அதில் பண்ணதும் இல்லாமல் இந்த தொட்டில் யோகா அப்படின்றது வந்து நம்மளோட மரபு, என்னோட தமிழ் மரபுன்னு சொல்லி போராடி 5 நாள் சாப்பிடாம தூங்காம வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணீங்க. எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் வந்து தயவு செஞ்சு என்ன வேணால் செய்யுங்க, என் பையனை கண்ணில் காமிக்காதீங்க. 5 நாள் கண்டினியூஸாக யோகா பண்ணிட்டு இருப்பேன். எவ்ரி 1 minute போசஸ் சேஞ்ச் பண்ணணும். 5 நாள்னா எவ்வளோ ஹவர்ஸ்? 170 hours. மை காட். இப்போ திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருந்தது உங்கள் வாழ்க்கையில்? ஐம் அ டிவோர்ஸ்ட் சிங்கிள் பேரண்ட். ஒரு பையன் இருக்கான், அழகான பையன். அவனை நான் வந்து அப்பா அம்மாவோட சப்போர்ட்டோட வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அவனை படித்த பொண்ணுங்க விவரமாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா? பொய் வந்து நிறைய இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலையா, விசாரிக்கலையா? நம்ம ஒரு சின்ன கேம் விளாடுவோம். ஒரு விரல் எடுத்துக்கோங்க, ஓகே, கரெக்டாக வந்து உங்கள் சின்னில் வைங்க. நான் சின்னன்னு தானே சொன்னேன். உனக்கு புருஷன் கிடையாதா? அப்போ நீ தனியாக இருக்க, இப்போ யார் கூட இருக்க? யார்கிட்ட பேசினாலும் உனக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்கா? இல்லை உனக்கும் இவனுக்கும் தொடர்பு இருக்கா? இல்லை நீ அவனை லவ் பண்ணுறியா? இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கை வந்து நான் திரும்பி பார்க்குறப்போ எவ்வளோ கஷ்டங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன், எவ்வளோ தூக்கம் இல்லாத நைட்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேனிக் அட்டாக்ஸ். இன்ஃபேக்ட் இதுக்கு நடுவில் வந்து என்னோட ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி ஆகி ஸ்டேஜ் 1 கேன்சர் வரைக்கும் போயிட்டேன். என்னோட வீக்னஸே அவன் பையன்தான். பிகாஸ் அந்த தாய்மை வந்து ஃபுல்ஃபில்டாக யூ ஆர் என்ஜாயிங். ரொம்ப எனக்கு வந்து எவ்வளோ எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ இப்போ வந்து என் பையன் தான். Stay there. 1, 2, 3. Abdomen raised. Head down. 1, 2, 3, 4, 6. Elbow down. இவங்க பையன் வந்து காலேஜில் படிக்கிறாங்க, ஆனால் இவங்களுக்கு க்ளோ பார்த்தீங்களா ஃபேஸில்? இன்டர்நேஷ்னல் ஏரியல் யோகா ட்ரைனர் கவிதா மோகன் வருஷம் நிறைய விதவிதமாக கின்னஸ் ரெக்கார்டும் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய வாழ்க்கை ஒரு பெண்ணை இதயத்தில் வலியை கொடுத்தாலும் மனசில் நம்பிக்கையோட வாழ்க்கைன்ற போராட்டத்தை அப்படி உடச்சி சுக்கலாக்கி இன்றைக்கி ஒரு ஸ்டாராக ஜொலிச்சிட்ருக்காங்க கவிதா மோகன். அது எப்படி கவிதாவுக்கு சாத்தியமாச்சு அப்படிங்கிறத தான் பேச போகிறோம் இன்றைக்கி. ஓகே. அண்டு கவிதா, மீடியாவில் இருக்கிற நிறைய பேர் வந்து உங்களோட கிளையன்ஸ் இல்லை? ஆமாம். எல்லோரும் ஃபிட்டாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே கவிதா தான் அப்படியும் சொல்ல முடியாது. அவங்களோட டிட்டர்மினேஷனும் உண்மை, அதுதான். ஸோ நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கு நீங்கள் ஃபிட்னஸ் கோச்சாக இருக்கீங்க இல்லையா? யாரெல்லாம்? இப்போ இருக்கிற பிக் பாஸ் 10ல் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சீசன் 9ல் இருக்க கனி முதல் சீசன் எடுக்கிற விஜய் சேதுபதி சாராக இருக்கட்டும், அண்ட் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு நான் வந்து உண்மையை சொல்லணுன்னா நான் நிறையா மீடியாவில் பார்த்ததில்லை. நான் வெறிய புக் வேர்மாக இருந்தேன். ஸோ சீரியல் ஆர்டிஸ்டாக இருக்காங்க, சில பேர் ஆக்ட்ரஸ் இருக்காங்க, அத்துல்யா இருக்காங்க, அப்புறம் சாய்தன்ஷிகா மேம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து அவங்கள ஆக்ட்ரஸாக நான் பார்க்கல. ஸோ நீங்கள் உடனே கேட்ட உடனே எனக்கு அந்த லிஸ்ட்டு மைண்டில் வரமாட்டேங்குது. ஸோ தீபக், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். என்னோட பேஜை நீங்கள் பார்த்தாலே யாருன்றதை தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ யோகா ட்ரைனராக வரத்துக்கு முன்னாடி உங்களோட ப்ரொஃபஷன் என்னவா இருந்தது? என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? ஐ ஆம் அ ப்ரொஃபஷனல் மைக்ரோபயாலஜிஸ்ட் அண்ட் ஐ எம் அ ஃபுட் சயின்டிஸ்ட். நான் படித்தது எல்லாமே ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நான் படித்து 4 வருஷம் படித்தது ஆஸ்திரேலியாவில் படித்தேன். யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் சிட்னி. 2 யூனிவர்சிட்டிலையும் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன், டுவல் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன். அண்ட் முடிச்சுட்டு கையோட QAவாக வந்து கொரோனா பியா ஃபேக்ட்ரிலையும் துங்காபியில் வந்து ஒரு சிக்கன் ஃபேக்ட்ரிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் வந்து வீக்லி சேலரி ஆஸ்திரேலியாவில் எவ்ரி டியூஸ்டே வி கிரெடிட் த சேலரி. அப்படி வீக்லி சேலரின்னு பார்த்தாக்கா மாதம் நான் கிட்டத்தட்ட ஒரு 7 8 லட்சம் சம்பாதிச்சிருப்பேன். பட் உங்களோட சேலரி வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு ஹியூஜ் சேலரி. எங்களது கூட்டு குடும்பம். வீட்டில் மொத்தம் வந்து 20 பேர். ஆஸ்திரேலியாவில் படித்து நான் சம்பாதிச்சதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சாமான் வாங்கிட்டு வருவேன். வர சம்பளத்தை 20 பேருக்கும் செலவு பண்ணுறதுலேயே நான் போயிடும். இப்போ பெரிய படிப்பு, பெரிய சம்பளம், வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுலேயே அச்சீவ் பண்ணிட்டேன். அதனால் இப்போ எனக்கு அது பெருசாக தெரியல. அது மேபி அப்படி சொல்லலாம். பட் வெளிநாட்டில் படிச்சிருக்கீங்கும் போது வீட்டில் அந்த உங்களுக்கான ஒரு பெண் எப்படி வளர்க்கப்பட்டாளான்ற அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது? யாருக்குமே நான் வீட்டில் வேலை செஞ்சேனே தெரியாது. எங்கள் வீடு ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. எப்படின்னா ஒரு பொண்ணு வந்து எங்கள் வீட்டில் வந்து எப்படின்னா
அங்கே தெரு முனையில் நான் யார்கிட்டயே பையன்கிட்ட பேசுகிறேன்னா அந்த நியூஸ் நான் வீட்டுக்கு வரதுக்குள்ளே நியூஸ் வீட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி. ஆனால் இப்போ ரொம்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறிட்டாங்க. எங்கள் அத்தை வந்து எங்கள் அப்பாவோட தங்கச்சிலாம் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்கள் அத்தை எனக்கு. எங்கள் அத்தை பேர் கலா. எங்கள் அத்தை இன்ஸ்பிரேஷன் அதே மாதிரி எங்கள் அம்மா. ஏன்னா ஒரு அந்த காலத்தில் காதல் கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது சிவசங்கரி. அவங்க வந்து எவ்வளோ அப்யூஸ் இது பண்ண ஃபேமிலியில் பார்த்துருக்காங்க. எவ்வளோ விஷயங்கள் தாண்டியும் எங்கள் அப்பாக்காக இப்போவும் நிற்கிற ஒரு உண்மையான காதல் காவியம்னா எங்கள் அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மாவை தான் நான் சொல்வேன். எங்கள் அத்தை வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா குனிஞ்ச தலையை நிமிரவே மாட்டாங்க. இப்படி எந்திரிச்சு வானம் கருப்பா சிவப்பான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்தவங்க. யூ ஒன்ட் பிலீவ், ஷி காட் மேரிட், ஷி ஹேட் அ கிட் அண்ட் குழந்தை இறந்துருச்சு, ஹஸ்பண்டுக்கு இறந்துட்டாங்க. ஷி இஸ் ஸ்டில் அலோன், ஆல் அலோன், சிங்கிள் லேடியாக. எங்கள் வீட்டில் மொத்தம் என்னோட ஜென்ரேஷன், அதாவது என் வயசு பசங்க ஒரு 8 பேர் இருக்காங்க. 8 பேருக்கும் அவங்களோட சொத்து சரிசமமாக பிரித்து கொடுத்துட்டாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள ஹர் லைஃப் இஸ் ஆல் அரவுண்ட் த ஃபேமிலி. ஒரு பொண்ணால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், காப்பாற்றவும் முடியும்னு சொல்லி ஐ டோன்ட் நோ பெரிய ஒரு பழமொழியே இருக்குது. அவங்க வந்து ஒரு குடும்பத்துக்காக தன்னைத்தானே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணதெல்லாம் நான் மகாபாரதம் ராமாயணம்லாம் பார்த்துருக்கேன். நான் ரியல் லைஃப்பில் வந்து எங்கள் அத்தையும் எங்கள் அம்மாவையும் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில இருந்து வந்தேன் நான். ஆனால் எங்கள் வீட்டில் நான் ரொம்ப அராத்து. நான் வந்து என்னை வந்து வேலைக்கே போகக்கூடாதுன்ட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பொண்ணுன்னா நீ வீட்டோட உட்காந்துக்கோ, உனக்கு சம்பளம் என்னவோ நான் தரேன். இந்த வெளியூருக்கு போய் படிக்கிறதே அக்செப்ட் பண்ணலை. வெளியூருக்கு போய் படிக்கிறதே எங்களோட இதில் வந்து எங்கள் அக்கா போயிருக்கா, எங்கள் கசின் சிஸ்டர் போயிருக்கா. என் ஃபேமிலியில் நான் தான் போனது. ஸோ நான் போனதுக்கு அப்புறமேல் வந்து திங்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. வீட்டில் நைட்டி போட்டால் வீட்டில் டவல் ஒன்று போட்டுக்கிற பழக்கம் இருக்கும். அது எப்போவுமே அந்த சாரியோட பழக்கம் இருக்கும். அந்த சாரீ பழக்கம்லாம் இப்போ மாறி சல்வாராக மாறிச்சு. அப்புறம் இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் வெஸ்டர்ன் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி மாறிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஃபேமிலியில் வந்து வேலை செய்யணும்னு அலோவ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் திருட்டுத்தனமாக நான் பார்த்த வேலைகள். படிப்பே அலோவ் பண்ணலை. நான் இன்னும் படிப்பு முடிக்கல, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நானே வீட்டில் அந்த மாதிரி சொல்லி ஏமாத்திட்டு கொஞ்சம் மேலே போய் நீங்களா தான் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஒரு ட்ரீமோட போய் படிச்சீங்க மைக்ரோபயாலஜி. ஆமாம். ஸோ வெளிநாட்டு வேலை, படிப்பு, இப்போ திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருந்தது உங்கள் வாழ்க்கையில்? இன்ஸ்பிரேஷன் எங்கள் அப்பா அம்மா தான். தே ஆர் நாட் அகெயின்ஸ்ட் லவ் மேரேஜ் அட் ஆல். என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கோன்னு தான் இருந்தாங்க. ஆனால் அது எனக்கு செட் ஆகலை. காதலும் செட் ஆகலை, காதல் மேரேஜும் செட் ஆகலை. அரேஞ்ச் மேரேஜ் வாஸ் மை ஒன் கால். ஏன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் தொடுன்னு ஒரு விரல் தான் காமிச்சாங்க, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கிடைக்கல எனக்கு. அதனால் அரேஞ்ச் மேரேஜ்க்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ட்ராஜடியில் முடிஞ்சிருச்சு. ஆனால் பிரிஞ்சது நாங்கள் மியூச்சுவலாக பிரிஞ்சிட்டோம். ஐம் அ டிவோர்ஸ்ட் சிங்கிள் பேரண்ட். ஒரு பையன் இருக்கான், அழகான பையன். அவனை நான் வந்து ஒரு அப்பா அம்மாவோட சப்போர்ட்டோட நிம்மதியாக நானும் எங்கள் அப்பா அம்மா வந்து இப்போ தனியாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அவனை. ஆக்சுவலாக படித்த பொண்ணுங்க விவரமாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா? பட் நீங்கள் வெளிநாட்டில் வரைக்கும் போய் நல்ல பெரிய சம்பளம் வாங்கியிருக்கீங்க. ஒரு திருமணம் அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தால் கூட அதில் என்ன நடந்துச்சு? எங்கள் ஃபேமிலியில் வந்து ரொம்ப பிலீஃப் சிஸ்டம் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் எனக்கு வந்து நான் ரொம்ப டிவோஷனல் பர்சன். எனக்கு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலி ஈடுபாடு. என்ன தான் வெஸ்டர்னாக இருந்தாலும் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக ஈடுபாடு இருக்கும். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுனால, பிலீஃப் சிஸ்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால அவங்க அந்த மாதிரி போயிட்டாங்க. அதே மாதிரி நான் படித்த பொண்ணு, உங்களுக்கு அது தெரியலையான்னு கேட்குறப்போ உண்மைதான். ஆனால் என்ன தான் படிச்சிருந்தாலும் நம்ம ஒரு சின்ன கேம் விளாடுவோம். ஒரு விரல் எடுத்துக்கோங்க, ஃபிங்கர் எடுத்துக்கோங்க, இந்த விரல் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஆனால் கரெக்டாக நான் சொல்கிறத செய்யணும். ஓகே, அப் டவுன், ஓகே, கரெக்டாக வந்து உங்கள் சின்னில் வைங்க. நான் சின்னன்னு தானே சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்னொரு வாட்டி பண்ணுங்க. அது முடியாது, எங்க எடிட் பண்ணாதீங்க, சொல்லிட்டேன். ஆக்சுவலி மைக்கிட்டாங்க கவிதா. நான் சொல்றது செய்யுங்க தானே சொன்னேன். ஆனால் நம்ம குடும்பத்துலேயும் நம்ம பார்த்து தாங்க கற்றுப்போம். எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு பணிவிடை செஞ்சு தான் நான் பார்த்துருக்கேன். எங்கள் அத்தை எங்கள் குடும்பத்தை பாரத்தை சுமந்தது தான் பார்த்துருக்கேன். ஒரு பொண்ணாக இருந்து எல்லாத்தையும் சுமை தாங்கியாக தான் நான் என் லைஃப்பில் பார்த்துருக்கேனே தவிர்த்து யாருமே எதிர்த்து போராடுறவங்கள நான் பார்த்ததில்லை. என் ஜென்ரேஷனில் சொல்கிறேன், யாருமே பார்த்ததில்லை. ஸோ எனக்கு போராட அப்போ தெரியல. எதிர்த்து பேசினாலோ இல்லை வந்து நான் வந்து ஏதாவது குற்றச்சாட்டு வச்சாலும், பொம்பளை பொண்ணு நீ அடங்கிப்போ, பொம்பளை பொண்ணு நீ இல்லைன்னா நீ வாயாடி, நீ வாய் பேசியிருப்ப அப்படின்னு நம்மளை தான் வந்து எப்படி சொல்கிறதுனா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கோங்கன்னு. எனக்கு ஒரு தம்பி இருக்கான்.
அவன் கூட நான் பிரச்சனை பண்ணுறேன் சண்டை பண்ணுறேன்னா அக்கா தானே நீ விட்டு கொடுத்து போன்னு தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். அப்படி தான் என்னை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ என்னது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு மேல் டாமினன்ட் லைஃபாகவே இருந்தது. அதில் எது ஒன்று போராடினாலும் என் லைஃப்பில் என் ஃபேமிலி நான் ஒரு போராளியாகவே இருந்துட்டேன். ஸோ கல்யாணம் டிவோர்ஸ்ன்னு வரப்போ நாங்கள் 2 பேருமே வந்து அந்த டிவோர்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணிக்கல ஃபஸ்ட்டு. ஐ வாஸ் அக்செப்டிங் த லைஃப் வாட் ஐ வாஸ் லிவிங் இன் வித் ஹிம். அது நான் ஹாப்பியாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் அது வந்து எனக்கே நான் துரோகமாக நினச்சிக்கிட்டேன், செட் ஆகலை. அதனால் மியூச்சுவலாக 2 பேருமே பிரிஞ்சிட்டோம். இப்போவும் நாங்கள் ஒரு ஹாய் பாய் அந்த ஒரு இதில் இருக்கோம். ஒரு டாமினண்ட்டான ஒரு மேல் ஈகோ சொசைட்டியில் இருந்து இன்னைக்கு இண்டிபெண்ட்டாக ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் விமனாக நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க உங்கள் வாழ்க்கையவே இல்லை? அது உண்மைதானே? உண்மைதான். அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை. அதையே நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணிருக்கீங்க உங்கள் லைஃப்பில். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய அடி வாங்கியிருக்கேன் சிவா. உண்மையாக அதான் சொன்னல லேபிள். ஒரு பொண்ணாக பிறந்துட்டா அவளுக்கு ஒன்று லேபிள் குத்திடுவாங்க. அடக்கமான பொண்ணு, அராத்து, இல்லைனா வந்து கோவக்கார பொண்ணு, இல்லைனா ஈஸி கோயிங், ஈஸியாக லேபிள் குத்திடுவாங்க. எனக்கு ஒரு பட்டிமன்றத்தில் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஒரு அரக்கனை கொல்றதுக்கு பராசக்தி வந்து அவதாரம் எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த அரக்கன் வந்து எவ்வளோ இது பண்ணாலும் அந்த பராசக்தி வந்து அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டே இருப்பாள். அப்போ வந்து அரக்கன் வந்து தவம் இருப்பானா காளியை நினச்சி, காளிக்கிட்ட வரம் கேட்பானா, இந்த சக்தியை நான் அழிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு. சிம்பிள், அவகிட்ட போய் அவள் வந்து வேஸ்ட்டு, ஒன்றும் இல்லை, நீ விளங்காமல், நீ வந்து இதுவாக இருக்க அதுவாக இருக்கன்னு அவளை போய் ஏதாவது மட்டம் தட்டிக்கிட்டே இரு. அவள் அப்படியே சுருகி 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 சின்னதாக ஆகிடுவா. அவளை அப்போ அடிச்சிடலான்னு. எல்லா பெண்களும் அப்படி தாங்க. அவகிட்ட போயிட்டு நீ வந்து நீ என்ன தான் பண்ணாலும் நீ வேஸ்ட்டு, நீ ஒன்றும் இல்லை, நீ என்ன கிழிச்சிட்ட அப்படின்னா அவள் பராசக்தியாக மாறிடுறான். 3ஆவது மாதம் தாலி பிரித்து கோக்குற வரைக்கும் ஐ டென்ட் டெல் எனி ஒன். தாலி பிரித்து கோத்ததுக்கு அப்புறமேலு வளகாப்பு வச்சாங்க. வளகாப்பு வச்ச கையோட குழந்தைக்கு பேர் வைக்கிற விழா வச்சாங்க. பேர் வைக்கிற விழா வச்சதுக்கப்புறம் காது குத்து வச்சாங்க. காது குத்துக்கு அப்புறம் வந்து குழந்தைக்கு பர்த்டே வச்சாங்க. இமேஜின் மை ஃபாதர் ஸ்பெண்டிங். ஆக்சுவலி நிறைய வீட்டில் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த நிச்சயதார்த்தம், கல்யாணம், ரிசப்ஷன், இந்த செலவு, நகைகள் இதுவே நிறைய இருக்கும். தொடர்ந்து கன்சீவ் ஆகிட்டா தலை தீபாவளி, தலை பொங்கல், வளகாப்பு, டெலிவரி, குழந்தைக்கு காது குத்து, செலவு 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 சில ஃபேமிலியால் பேர் பண்ண முடியாது. ரொம்ப முடியாதுங்க. நாங்கள் உடஞ்சிட்டோம். அப்போ தான் உடஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சின்ன வயசுலேருந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ண பழக்கம் இருந்தது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் நான் ரமண மகரிஷி ஆசிரமத்தில் வந்து ஒரு ஃபாரினருக்கு எடுத்ததுக்கு அப்புறமே தான் ஓகே என்னோடய முதல் சம்பளம் 500 ரூபா அந்த ஒரு நாள் கிளாஸ்க்கு. ஸோ குழந்தை பிறந்தப்புறமா எடுத்தீங்களா? ஆமாம், ஓகே. எடுக்கிறப்போ அங்கே வந்து நிறைய கிளாஸஸ் ஆரம்பித்தேன். குட்டி குட்டியாக ஒரு சில பேர் சின்ன சின்ன பூ விற்கிறவங்க, இந்த மாதிரி என்னால் முடிஞ்சது அதுதானே பண்ண முடியும். குட்டி குட்டியாக நான் ஆரம்பித்தேன். உங்களுக்கு அவர் ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு? எனக்கு இப்போ தெரியலையே, எனக்கு பிடிக்கும் அவரை. எனக்கு இப்போவும் பிடிக்கும். பிடிச்சதுனால தான் A to Z பிஃபோர் மேரேஜ் வந்து அவர்கிட்ட ஒப்பிச்சிருக்கீங்க. ஆமாம், ஒரு பொண்ணை வந்து அவளை பற்றி எல்லாமே ஷேர் பண்ணணும் ஒரு ஆண் கிட்டனா கண்டிப்பாக பிடிச்சாதான் ஷேர் பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, நான் வந்து பார்த்தது எல்லாமே மேல் டாமினன்ட். இவர் எல்லாமே கேட்டுட்டு இருக்கிறதுனால குட் லிசனர். ஸோ ஆப்வியஸ்லி ஐ saw an opposite reaction, ரைட்? எப்போவுமே நீ வாய மூடு, நீ வந்து உட்காரு, கால் இப்படி உட்காராத, கால் மேலே கால் பொண்ணுங்க போடக்கூடாது, அடக்கொடக்கமாக உட்காரு, ஒழுங்காக ட்ரெஸ்ஸை போடு, கழுத்து வந்து மேலே போடு, இப்படி கீழே போடாத, அப்படி சொல்கிறவங்களுக்கு நடுவில் இவர் எதுவுமே சொல்லலைங்க. அப்போது ஒரு பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? பிடிச்சிது. எனக்கு சிவா, நான் வந்து வாரம் வாரம் காசு பார்த்துருக்கேன் கையில். இதில் எனக்கு பெருசாக பணம் நான் பார்க்குறதில்ல. இதில் மனசு நிம்மதி நான் பார்க்குறேன், சந்தோஷத்தை பார்க்குறேன். ஆனால் வாரம் வாரம் நான் வந்து கையில் மணி ஃப்ளோ பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கிறப்போ how will you expect something different in your married life? ஏன்னா இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கை வந்து நான் திரும்பி பார்க்குறப்போ எவ்வளோ கஷ்டங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன், எவ்வளோ தூக்கம் இல்லாத நைட்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேனிக் அட்டாக்ஸ். இன்ஃபேக்ட் இதுக்கு நடுவில் வந்து என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாகி ஸ்டேஜ் 1 கேன்சர் வரைக்கும் போயிட்டு நான் சர்வை பண்ணி வந்திருக்கேன். அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. நைட்டு சம்டைம்ஸ் பேனிக் அட்டாக் வரும். அப்பா அம்மாட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வாழ்க்கையை இழந்துட்டது வந்து எனக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் பெரிய பாதிப்பு. அதை எனக்கு அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்து ஸ்டார்டட் ஹேட்டிங் எவ்ரி ஒன். என்கிட்ட யாராக இருந்தாலும் சரியாக பேச மாட்டேன், பதில் சொல்ல மாட்டேன். நான் ரியாலிட்டியே நான் ஃபேஸ் பண்ண முடியல. என்னால் வாழ்க்கையில் ரொம்ப வலி அனுபவிச்சிட்டேன்.
நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிருக்கேன் சிவா. அது எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணி கடந்து அந்த குழந்தையோட ஒவ்வொரு ஸ்டெப்பும், அவனோட சிரிப்பு, அவனோட சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இட் மேட் மீ அ பியூட்டிஃபுல் பர்சன். அது சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. அது அவன்றப்போ என்னோட வீக்னஸே அவன் தான். பையன்தான். பாசம், எதிர்காலம் எல்லாமே கவிதாக்கு இப்போ பையன்தான். நல்ல விஷயம் தானே? தெரியல, சாரி. பிகாஸ் அந்த தாய்மை வந்து ஃபுல்ஃபில்டாக யூ ஆர் என்ஜாயிங். ரொம்ப எனக்கு வந்து எல்லாமே இப்போ வந்து என் பையன்தான். எவ்வளோ எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ எனிதிங். சாரி, சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா he made me to be the survivor. இப்போ வந்து ஃபுல் டைம் பேக்கடாக எப்படி உங்களோட டைம் இருக்குது இந்த ஆர்ம் யோகா? நான் மாறினதுக்கு காரணம் முழுசா தாய்மை தான். தாய்மை தான் என்னை முழுசாக மாற்றிருச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பொண்ணா பையனா எப்படி ஈக்குவலாக வளர்ந்த பொண்ணு. அதனால் எனக்கு ஃபுல்லாக வந்து என் தாய்மை தான், என்னோட பீங் மதர்வுட் தான் எனக்கு மாற்றுச்சு. அப்போது கண்டினியூஸாக யோகாவில் வந்து 2 ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து கிளாஸஸ் எடுத்தேன். 2 பேருக்கு அட் அ டைமில் டெலிவரி டைம் வந்துருச்சு. அப்போ இவங்களுக்கும் ஒரு 2 நாள் தூங்காமல் பார்த்துக்கிட்டேன், இவங்களையும் தூங்காமல் பார்த்துக்கிட்டேன். ஸோ 4 நாள் கிட்டத்தட்ட தூங்காமல் நான் வேலை பார்த்தேன். அப்போ வந்து அந்த பிறந்த குழந்தைய நம்ம பார்க்குறப்போ அந்த டைமில் நம்மளெல்லாம் ஒரு மாதிரி பிளெஸ் பண்ணுவாங்க. நீ சொல்லி கொடுத்ததுனால இந்த பிள்ளைங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு, நல்லா இருமா அப்படின்றப்போ அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எனக்கு ஒரு போதை ஆயிடுச்சு. போதைன்றதை விட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் என் குழந்தைக்கு போய் சேரணும், அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து என் குடும்பத்தை நல்லா வச்சுருக்கணும். காசு பணம் இருக்கிறத நான் அப்படி வாழ்ந்த வீடு இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஆயிருக்கலாம். ஒன்றுமே இல்லாதவங்க சடனாக கோடீஸ்வரன் ஆகலாம். ஆனால் அவங்களோட பேர் எப்போ சம்பாதிப்பாங்கன்னா உண்மையிலே அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணதில் தான். அதில் வந்து நான் என்னோடய ஃபஸ்ட்டு இது வந்து 4 நாள் தூங்காமல் பார்த்தப்போ எதர்ச்சியாக டாக்டர் ஹேம்லதா கைனகாலஜிஸ்ட், ஐ ரியலி அவங்கள வந்து நான் இப்போவும் நான் காட் மதராக தான் பார்க்குறேன். அவங்க வந்து நீ ஒரு வேர்ல்டு ரெக்கார்டே பண்ணிட்ட, தூங்காமல் இருந்து பண்ணிட்ட. நான்லாம் வந்து நல்லா அவங்களாம் டாக்டர்ஸ்க்கெலாம் உள்ளே இது இருக்கும், பெட் இருக்கும், தூங்கிக்கலாம். அது மாதிரி நான் தூங்காமல் இருந்து நீ பண்ணியிருக்க அப்படின்னோடனே காட் அன் ஐடியா ஸ்பார்க் டு டூ அ வேர்ல்டு ரெக்கார்ட். அப்போ தான் சாப்பிடாம தூங்காமல் 5 நாள் கண்டினியூஸாக நான் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணேன். அந்த 5 நாள்லேயும் என்னோட வீக்னஸே என் பையன்தான். நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், என் பையனை கண்ணில் காமிக்காதீங்க, நீங்கள் வந்து தயவு செஞ்சு என்ன வேணால் செய்யுங்க, என் பையனை கண்ணில் காமிக்காதீங்க. 5 நாள் சாப்பிடாம தூங்காமல் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணீங்க யோகாவில்? என்னெல்லாம் பண்ணீங்க 5 நாள் கண்டினியூஸாக யோகா பண்ணிட்டு இருப்பேன். எவ்ரி 1 minute போசஸ் சேஞ்ச் பண்ணணும். அந்த 1 minute போசஸ் சேஞ்ச் கண்டினியூஸாக 5 நாள்னா எவ்வளோ ஹவர்ஸ்? 170 hours. மை காட். தூங்கவே இல்லை? தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. டைம் எங்கே இருக்கும்? வேர்ல்டு ரெக்கார்ட்னா என்ன? அப்படிதான் இருக்கும். எப்படி எவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை நீங்கள்? அப்போ ரொம்ப அதுதான் சொல்கிறேன், எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்குவேன். ஸ்ட்ராங், ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், எமோஷ்னலி வீக், ரொம்ப வீக் எமோஷ்னலாக நான். இதை விட எனக்கு இந்த கை ஃப்ராக்சர் ஆச்சு. ஓகே, கீழே விழுந்துட்டேன். நான் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஒரு அட்வான்ஸ் போஸ் வீடியோ எடுக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணேன். மாடியில் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகி விழுந்துட்டேன். அது கூட குழந்தை என் பக்கம் ஓடி வரான்னு சொல்லிட்டு அவன் மேலே விழுந்துட போகிறேன்னு ஆப்போசிட்டில் விழுந்துட்டேன். அது விழுந்த ஸ்பீடுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க, அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் அவைலபிள் இல்லை, நாளைக்கு தான் ஆப்ரேஷன். அன்றைக்கி ஃபுல் டே நான் பெயினோட டாலரேட் பண்ணியிருக்கேன். ஹியூமரஸ் மல்டிபிள் கொலாய்டல் ஃப்ராக்சர் எனக்கு. அடுத்த நாள் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நான் ஹாஸ்பிட்டலே லஞ்சஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டாக்டர்ஸ் அதை பார்த்துட்டு டிட்டர்மைண்ட் ஆகிட்டு அடுத்த வேர்ல்டு ரெக்கார்டுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்களோ அவங்களே அடுத்த வேர்ல்டு ரெக்கார்டுக்கு எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஓ கிரேட். உங்களை மாதிரி டிட்டர்மைண்ட் பர்சன் நான் பார்க்கல. அப்பர் பாடி தானே போச்சு, லோவர் பாடி இருக்குல்ல, லோவர் பாடி வச்சு ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி ஃபுல்லாக லோவர் பாடி ஒர்க் அவுட் பண்ணி ஃபுல்லாக லோவர் பாடியிலேயே நான் ஒர்க் அவுட் பண்ணி அதுலேயே நான் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, உங்களோட ஒர்க்கிங் டைம் எப்படி இருக்கும் இங்கே? குட் கொஸ்டின் சிவா. எனக்கு டைமே கிடையாது. விடிக்காத்தால எப்போ ஆரம்பிக்கிறீங்க? 4 மணிக்கு என்னோட ஒர்க் ஆரம்பிச்சிடும். 4 o'clock. ஓகே, 4 o'clock க்ளோசிங் டைம்? க்ளோசிங் டைம் இது 7 o'clock எனக்கு ஈவினிங்கு. 4 o'clock ஒர்க் ஆரம்பிச்சிடும் எனக்கு. 4, 4:30, 5 எனக்கு கண்டினியூஸ் வேறு மெடிடேஷன் கிளாஸஸ் எல்லாம் இருக்குது. முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் இருந்து 5:30 கிளம்பிடுவேன். ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டூடியோவில் 6 மணிக்கு. 6 மணிக்கு நான் வந்தேன்னா சாயங்காலம் 4 மணிக்கு குழந்தைய ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். ஸோ சாயங்காலம் 4 o'clock வரைக்கும் I'll be here. முடிச்சுட்டு 6 to 7 லாஸ்ட் பேட்ச். மறுபடியும் ஈவினிங் வந்துட்டு கிளாஸ் முடிச்சுட்டு
7 மணிக்கு வீட்டுக்கு போனோன்னா 8 மணிக்கு ஃப்ளாட் ஆயிடுவேன். நைட் 9 மணிக்கு முன்னாடியே தூங்கிடுவீங்க. 9 9 மணிக்கு கவிக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இந்த காலத்துல ஃபோன் நோண்டாம ரீல்ஸ் பார்க்காம 9 மணிக்கு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்குற ஒரே ஏரியல் யோகா ட்ரைனர் கவிதா. எங்க எவ்வளவு பெரிய குடுப்பனை தெரியுமா, தூக்கம் கிடைக்காம எல்லாம் அலையறாங்க. யோகால எத்தனை ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து ஒரு 5 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேங்க சிவா. அதில் இப்போ வந்து அன்பிரேக்கபிள் வந்து 3, நின்ற பாதாசன், ரிக்ஷாசன், அப்புறம் வந்து உபவிஷ்ட கோணாசன், கூர்மாசன், அப்புறம் வந்து ட்ரீ போஸ்க்கு அப்புறம் டவுன்வர்ட் டாக் போஸு, அப்புறம் அக்வா யோகா, இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் பண்ணதும் இல்லாமல் இந்த தொட்டில் யோகா அப்படின்றது வந்து நம்மளோட மரபு, என்னோட தமிழ் மரபுன்னு சொல்லி போராடி அதை பற்றின ஒரு புக்கும் எழுதி அமேசானில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், ட்ரெடிஷ்னல் ஏரியல் யோகான்னு சொல்லி. அது வந்து ஆஸ்திரேலியன் மினிஸ்டர் வந்து ஜேசன் நோட் வந்து இது பண்ணி பாராட்டி எனக்கு அவர் கூப்பிட்டு என்னை பாராட்டியிருக்காரு. அண்ட் அந்த புக்கு வந்து பாராட்டி நிறையா ஃபாரின் ஆத்தர்ஸ் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. எனக்கு அது பெருசாக நம்ம தமிழ்நாட்டில் போகல, ஆனால் இது ஃபாரினில் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏரியல் யோகான்னு சொல்லி. ஆனால் இது நான் கூப்பிட்றது தொட்டில் யோகா. ஏன்னா எப்படி என் வாழ்க்கை வந்து ஒரு தாய்மையிலேருந்து மாறுச்சோ, என்னோடய வாழ்க்கை பயணம் வந்து தொட்டில் யோகாவிலேருந்து தான் ஆரம்பிச்சது. ஸோ எவ்ரிதிங் காட் கனெக்டட் வித் மதர்ஹுட். ஸோ ஏரியல் யோகான்றது தான் என்னோடய ஸ்பெஷாலிட்டி. அதில் தான் இப்போ அடுத்த இந்த 2026 ஒரு புது ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து டைவர்ஸ் ஆகுதுன்னா பெண்களுக்கு வந்து பயமாக இருக்கும். அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த உலகத்தில் தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போக போகிறோம். வெரி ட்ரூ. இடையில வர்ற உறவுகள் யார் கூட இருக்கா யாரு கூட இல்லை, அவ்வளோதான். இதில் வந்து திருமண வாழ்க்கை இவ்வளோ நாள் போச்சு, அப்போ அதெல்லாமே மாயை தான். எங்கே ஒரு பெண் தனித்து வாழ்க்கையில் நேர்மையாக என்ன சாதிக்கிறோம் தன்னோட திறமையில அப்படிங்கறது மட்டும் தான் அதுதான். வெரி ட்ரூ. அது நீங்க பண்ணிருக்கீங்க. Thank you சிவா. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.